அடி ஒவ்வொரு பொழுதும் ஓன அப்படி நான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் இப்போ பிரிவில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவை தான் நாம் இந்த வீடியோவில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு 1000 வானவில்லை. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். செய்வேன் புள்ள கண்கள் ஓகே, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து உங்களோட அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 எக்ஸல் ஃபைல் லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அதை ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ப்ராஜெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டாக ஒரு 3 லேயர்ஸ் இருக்கும். அதாவது சிசி எஃபெக்ட். அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஹைடில் இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்க ஐக்கானை எனபிள் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். இதில் உள்ள சாங் உங்களுக்கு வந்து ஆட் ஆகலை அப்படின்னாக்கா ப்ரீயோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஆட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கீழே உள்ள இமேஜ் ஐக்கனை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போயிட்டு எந்த இமேஜை நீங்கள் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை ஜஸ்ட் ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஸோ ஃபுல் வீடியோ போட்டோம் அப்படின்னாக்கா வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக போகும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 ப்ராஜெக்டையும் ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்கே கொடுத்துட்றேன். நீங்கள் ஜஸ்ட் இமேஜை ரீப்ளேஸ் பண்ணி ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா இமேஜையும் இதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போயிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் படிவாங்க. உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னாக்கா ஜூமிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணி உங்களுக்கு ஃபேஸ் தர மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லிரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது சாங் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லிரிக் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். இந்த லிரிக் வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேறு எந்த சாங் வேணுமாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிரிக் உங்களுக்கு கலர்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த குரூப்பை கிளிக் பண்ணி உள்ளே போய்கிட்டு உங்களுக்கு எந்த லிரிக் எந்த கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் வந்து கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபாண்ட்டும் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லா இமேஜுக்கும் நீங்கள் கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி அதுலேயும் நம்ம வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணணும். அதெல்லாம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் இதுக்கெல்லாம் பண்ண வேண்டியது ஒன்று தான், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்க இந்த எக்ஸ்போர்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், இதில் நிறையா லேயர்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து பாருங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணணும். அந்த வீடியோ எப்படி ஆட் பண்ணுறதுனாக்கா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா இந்த வீடியோவை ஜஸ்ட்டு டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இப்போ எடிட் பண்ண அந்த வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் அந்த வீடியோவை ஆட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் செட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீடியோ வந்து ரொம்பவே சிம்பிளாக நம்ம வந்து எடிட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த லைக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹார்ட்டின் எஃபெக்ட், அது வந்து உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னாக்கா அந்த குரூப் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அந்த ஹார்ட்டின் வேணுமோ அதை வந்து மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இன்னும் நிறையா வேணும்னா கூட ஆட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுன்னு இருக்கும், நேம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லோகோ அண்ட் இன்ஸ்டாகிராம் நேம் நீங்கள் எந்த நேம் வேணுமாலும் வச்சுக்கலாம். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது இருக்கிறது லோகோ, ஃபஸ்ட்டாக இருக்கிறது நேம். உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. 2வது இருக்கிறதை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த லோகோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லோகோ வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நேம்னு போட்டிருக்க எல்லா இடத்துலையும் இதே மாதிரியே தான் நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஓகே, இந்த குரூப்பில் நீங்கள் வந்து லோகோ வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோகோனே போட்டு ஒரு லேயர் இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளேயும் இதே மாதிரியே நம்ம கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த லோகோ ஃபஸ்ட்டு வச்சிங்களோ அதே லோகோவே எல்லாத்துக்கும் வைங்க. அதுதான் பார்க்குறது ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போயிட்டு லோகோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹார்ட் எஃபெக்ட் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு அந்த ஹார்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு அதுக்குள்ளே எடிட் குரூப்பில் போய்க்கோங்க. குரூப்பில் போயிட்டு உங்களுக்கு ஹார்ட் வேணும் அப்படின்னாக்கா இந்த ஹார்ட்டை கிளிக் பண்ணிட்டு
டூப்ளிகேட் லேயர் எடுத்து அந்த ஹார்ட்டை மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து எடிட் பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.